திண்டுக்கல் சீலப்பாடி பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளி ஆகும். இப்பள்ளியின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். எனது பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இப்பள்ளியின் தாளாளராக இருந்து வருகிறேன். நான் முதலில் ஒரு முதுகலை கணித பட்டதாரி ஆசிரியராக அருகாமையில் உள்ள ஒரு பள்ளியில் பணியாற்றி வந்தேன். எனக்கு 28 வயது இருக்கின்ற பொழுது விவேகானந்தர் சிந்தனைகளால் நான் பெரிதும் கவரப்பட்டேன். விவேகானந்தருடைய சிந்தனைகளில் நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை விட இந்த சமுதாயத்திற்கு அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நான் பெரிதும் கவரப்பட்டு வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இருந்து வந்தேன். அப்படி இருக்கின்ற காலத்தில் 2002ஆம் ஆண்டு எனக்குள் என் மனதில் தோன்றி ஒரு பள்ளியை, கிராமப்புறத்தில் ஒரு பள்ளியை துவங்கி ஏழை மாணவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வித்யா பாரதி மேல்நிலைப்பள்ளி துவக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில ஆண்டுகள் 56 மாணவர்களை கொண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளி அதோடு நின்று விடாமல் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல ஊதியம் பெற்றுக்கொண்டிருந்த நான் என்னுடைய பதவியை சுய விருப்பத்தின் அடிப்படையில் ராஜினாமா செய்துவிட்டு இந்த பள்ளியில் முழு நேரமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பள்ளிக்கு வந்து பணியாற்ற ஆரம்பித்தேன். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. என்னுடைய பெயர் ஆர் வெள்ளச்சாமி. இப்பள்ளியில் நிர்வாக அலுவலராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு சுயநிதி பள்ளி, ஆனாலும் சேவை நோக்கமுள்ள ஒரு பள்ளி. இப்பள்ளியில் இதுவரைக்கும் எந்த ஒரு மாணவனையோ மாணவியோ ஒரு பள்ளி கட்டணம் கட்ட முடியாத காரணத்திற்காக வெளியேற்றின வரலாறே கிடையாது. கடைசி ஆண்டு முழுமைக்கும் கட்டணம் கட்டினாலும் அந்த பெற்றோரை அழைத்து முடியாதுன்னா அந்த கட்டணத்தை தள்ளுபடி செய்திருக்கிறோம் ஒழிய ஒரு மாணவனு கூட கட்டணம் கட்ட முடியல என்ற காரணத்துக்காக பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேற்றின வரலாறே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சேவை நோக்கத்தோடு நடத்தக்கூடிய பள்ளி. நான் இந்த பள்ளியை நிர்வாக அலுவலராக பணியாற்றுவதற்கு தேர்வு செஞ்சதுக்கு அதான் மிகப்பெரிய காரணம். அந்த ஒரு காரணம் தான் அப்போ மாணவர்களை பொறுத்தமல்ல பார்த்திங்கன்னா, இது சுயநிதி கல்லூரி, நிறைய மதிப்பெண் பெற வேண்டும். ஆனால் நிறைய மதிப்பெண் பெற வேண்டும், அதனால் பள்ளியினுடைய பெயர் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த மாணவனும் நாங்கள் டார்ச்சர் பண்ணுறதே கிடையாது. மாணவனை சுயமாக சிந்திக்க விட்டு அவனுடைய விருப்பப்படி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நோக்கம். என்னுடைய பெயர் ஜாக்லின். 2003 பிப்ரவரியிலிருந்து வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளியில் நான் பணியாற்றி கொண்டிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சாதாரண ஒரு ஆசிரியையாக தான் இருந்தேன். 2009 தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்று அன்றிலிருந்து இன்று வரை என் பணியை நான் செவனை செய்து கொண்டிருக்கிறேன். 2002 ஆகஸ்ட் மாதம் இந்த பள்ளியானது உருவாக்கப்பட்டது. வெறும் 56 மாணவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியானது இன்று 2300 மாணவர்களை கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறது என்றால் அது எல்லா பெருமையும் என்னுடைய பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கே பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், கல்வி கண் திறக்கப்பட வேண்டும், கிராம மக்களும் பயனடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பள்ளி இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இந்த பள்ளியில் ஒரு மாறுபட்ட ஒரு சூழலை மாணவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தை நாம் இந்த மாணவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்களுடைய துணையோடு
மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை வளர்த்தக்கூடிய வகையில் நாங்கள் முனைப்பாக செயல்பட்டு வந்தோம். அந்த வேளையில் இந்த ஒரு இயற்கை சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளி முழுவதுமாக மரங்கள் நடப்பட்டன. அதற்கு பிறகுதான் கட்டிடம் எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மரங்கள் இன்று வருகின்ற அனைவரையும் ஒரு மனோரஞ்சிதமான ஒரு சூழலில் மாணவர்களையும் சரி பெற்றோர்களையும் சரி ஈர்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்னுடைய நோக்கம் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் ஒரு நல்ல கல்வியை பெற்று மிக உயர்ந்த நிலைகளுக்கு சென்று அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்லதொரு பணியை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மாணவர்களை கல்வியோடும் நல்ல சிந்தனையோடும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தவறில்லை என்றே கருதுகிறேன். அப்படி செய்வதற்கு இங்கு என்னை உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தங்களை அர்ப்பணம் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு நான் நன்றி கூற வேண்டும். மேலும் நாங்கள் எந்த ஒரு மாணவரையும் துன்புறுத்தி படிக்க வைப்பதில்லை. பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் நிச்சயமாக இந்த பள்ளி இல்லை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் எங்களை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்கள் தான் எங்களை மீண்டும் மீண்டும் ஏதாவது செம்மையாக இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது. என் பேர் ஏ ஹென்றி. என் சொந்த ஊர் தேனி. இங்கே 11th 12th இங்கே வித்யாபாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 12th வந்து நான் 1163 மார்க் எடுத்திருக்கேன். மேக்ஸில் வந்து சென்டம். இதுக்கு இப்போ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எந்த நேரத்தில் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே செஞ்சாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்து எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சாங்க. சார் நான் பெரியவளம். என் பையன் வந்து ஏ ஹென்றி இங்கே வித்யாபாரதி ஸ்கூலில் படிக்கிறாப்புல. 11th தான் இங்கே வந்து சேர்ந்தாப்புல. நல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு நல்லபடியாக இருக்கவும் 1163 வாங்கியிருக்காப்புல. நான் இது வரைக்கும் படித்ததில்ல. அவன் படித்தேன் பூரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் பூராத்துக்கும் காரணம். என் பேர் வித்யா. நான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வித்யாபாரதி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹைலி மெரிட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் ட்ரெயின் பண்ணி படிக்க வைக்கிறது கிடையாது. ஓவராலாக எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாலும் எடுக்கிறோம். எஸ்பெஷலி இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு வந்து ரெமடியல் கிளாஸஸ் போட்டு அவங்கள தனியாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு எந்த லெவல்லேருந்து எஜுகேஷன் தேவைப்படுதோ அந்த ஃபண்டமெண்டல் வரைக்கும் இறங்கி தனியாக அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸும் தனியாக ட்ரெயின் ஆவாங்க. மெரிட்டோரியஸ்க்கு அவங்களுக்கு தேவையான மெரிட் மார்க் எடுக்கிறதுக்காக என்ன தேவைப்படுதோ அந்த எஜுகேஷனும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. என்னோடய பேர் வந்து எஸ் மல்லிகா. நான் திண்டுக்கல்லேருந்து படிச்சுட்டு வரேன். இந்த ஸ்கூலில் தான் 6th படித்தேன். நான் 10th வந்து 493 எடுத்தேன், ஸ்கூல் செகண்டு. அப்புறம் 12th 1155 மார்க். மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்கேன். என்னோடய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக நடத்துவாங்க. அதில் எங்கள் கர சார் தான் நல்லா மேக்ஸு ரொம்ப அழகாக சொல்லித்தந்தார். எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தந்தார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எப்படி எப்படி நடத்தினா புரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்தில் டவுட் கேட்டாலும் நல்லா சொல்லித்தருவாங்க. நல்லா கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் புக் நிறையா கொடுப்பாங்க. அப்புறம் மற்ற ஸ்கூல் மாதிரி டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க. எங்கள் போக்கிலேயே விட்டுருவாங்க. நாங்கள் எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரியே விட்டுருவாங்க. அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எஸ் மல்லிகாவோட அப்பா நான். நம்ம பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் படிச்சிட்ருக்கா. ஆரம்பத்தில் நான் வெளியூரில் வந்து இங்கே திண்டுக்கல்ல சேர்ப்பாங்க, எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வித்யாபாரதியில் போனால் கண்டிப்பாக சேர்ப்பாங்க, நீங்கள் சேர்த்து படித்து வெளியில் வர்றப்போ உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும், நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுபோலவே 10th வரைக்கும் பார்த்துட்டு என்ன செய்கிறது, எப்படி ஃபியூச்சரில் பொம்பளை பிள்ளையாருக்கு நம்ம படித்து கொண்டு வரணும். நான் வந்து அக்கௌண்டண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து கல்வி மூலயமா தான் அதிகமாக கொண்டு வர முடியும், செட்டில் ஆக முடியுன்றதுனால 10th ஸ்டாண்டர்ட் அங்கே முடிச்சோன்னா எதிர்பார்க்காத ஒரு மார்க்கு. என்ன சொல்கிறது தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. 493 மார்க் எடுத்து ரொம்ப வியப்பில் இருந்துட்டான். ஸோ ஃபர்தராக நான் எதையுமே சிந்திக்கலை. அந்த ஸ்கூலில் என்ன காலேஜ் இருந்தால் கூட அது கூட சேர்ந்து படிக்க வைக்கலான்ற ஒரே இதில் +2 அதிலே கண்ணை மூடிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம். பெருசாக வீட்டில் வந்து எங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுன்றது வந்து வீட்டில் சப்போர்ட் அனுப்பிச்சி விட்றதோட சரி, ஸ்கூலுக்கு எல்லாமே அவங்க பார்த்துக்குருவாங்க.
படிக்க வச்சுட கூட என்னம்மா இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதோட சரி, இதை படி அதை படி அப்படின்றத ஒய்ஃபும் சரி நானும் சரி பெருசாக ஒன்றும் ரிஸ்க் எடுத்துக்கல. ஸ்கூலில் என்ன நோக்கம் அப்படின்னாக்க இந்த பொண்ணை இந்த மாதிரி படிக்க வச்சா எதிர்காலத்தில் இவங்க போய் செட்டில் ஆக முடியும், டாக்டர் நாங்கள் உருவாக்குறேன், இவ்வளோ இன்ஜினியர்ஸ் நான் உருவாக்குறேன்னு எய்ம் பண்ணி நம்ம நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இருந்தால் தானே எதாக இருந்தாலும் செய்ய முடியுன்றதுனால நம்ம தாளாளர் வந்து அவங்களை வந்து அப்பப்போ 24 மணி சர்வீஸ் மாதிரி இங்கேயே டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுவார். நாங்கள் வந்து நான் கரெக்டாக எங்கிட்டையும் வந்து பேசுவார், இப்படி உங்கள் பொண்ணை பற்றி பிரச்சனை இல்லைங்க, அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ மேற்கொண்டு படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து நாங்கள் கவலைப்படாத அளவுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் சிறப்பாக செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஆசிரியர்கள் உட்பட எல்லாத்துக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளியானது ஆண் பெண் இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளி. ஒழுக்கத்தில் சிறந்து காணப்படுகிறது. பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் தனித்தனி பிரிவு, ஆண் மாணவர்களுக்கென்று தனி கேம்பஸும் பெண் மாணவிகளுக்கென்று தனி கேம்பஸும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒழுக்கம் மிக சிறந்த முறையில் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளியினுடைய தாளாளர் தன்னையே அர்ப்பணிச்சிருக்கிறார். தான் பார்த்து கொண்டிருந்த பணியை 7 ஆண்டுகளுக்கு முன்பே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுடைய இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் வேலை இல்லாமல் இருக்குது. ஆனால் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ் இத்தனை பேருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பணி நிறைவு இருக்குது. அதை தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிறந்த தாளாளர் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிறத நினச்சி நான் காடுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். மாணவிகளும் மற்ற படிப்புலையும் சிறந்து விளங்கணும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுல தனி கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. கஷ்டப்படக்கூடிய மாணவிகள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இருந்தால் டோட்டலாக அவங்களுக்கு ஃபீஸில் இருந்து யூனிஃபார்மில் இருந்து எல்லாமே ஒரு அரசு என்ன செய்யுதோ அது தனி ஒருவராக இருந்து நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மாணவர்கள் நலனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மனதில் கொண்டு மனம் தளராமல் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது எங்கள் பள்ளிக்கு கிடைத்த பெருமை என்று தான் சொல்ல முடியும். வேலூர்லேருந்து வரேன். நான் 10th வந்து 493 மார்க் எடுத்திருக்கேன். சயின்ஸ்லேயும் சோஷியல்லேயும் சென்டம், மேக்ஸில் 99. நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்கள் ஹெச்எம்எஸ் ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு சின்ன டவுட்டையும் நல்லா கிளியர் பண்ணி வைப்பாங்க, நல்லா புரிகிற மாதிரி நடத்துவாங்க எல்லாத்தையும். படிப்புன்னு ஒன்று வந்துட்டால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணி தருவாங்க. தனியாக ரூம் கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்புறம் யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே நான் 493 எடுத்தனால இந்த ஸ்கூலில் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இந்த ஸ்கூல்லேயே +1 படிக்கிறேன். பயோ மேக்ஸ் எடுத்து நான் ஃப்யூச்சரில் ஒரு டாக்டராக நல்ல டாக்டராக. குமரேசன், நான் வந்து வித்யாபாரதி மேல்நிலைப்பள்ளியில் வந்து சோஷியல் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுறேன். வித்யாபாரதி ஸ்கூலை பொறுத்தவரை என்னென்னா படிக்கிற மாணவர்களுக்கும் படிக்காத மாணவர்களுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குற ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்கூல் பார்த்தோன்னா வித்யாபாரதி மேல்நிலைப்பள்ளி. இப்போ நடந்த 10th எக்ஸாம்லும் சரி 12th எக்ஸாமும் சரி, 10th பொறுத்தளவு பார்த்தோன்னா படிக்காத பல மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து கூட பார்த்தா 98% வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி 12th பார்த்தோன்னா அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தோன்னா 99% கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தோன்னா ஆல் ஓவர் சப்ஜெக்டில் பார்த்தோன்னா 493 வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி 12th பார்த்தோன்னா 1163 வந்து எடுத்திருக்காங்க. இந்த மார்க் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மை நேம் இஸ் பிரீத்தி. நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். என் மார்க் 493. சயின்ஸில் சென்டம், மேக்ஸ் அண்ட் சோஷியலில் 99. ஃபஸ்ட்டு நான் காடுக்கு தான் தேங்க் பண்ணணும். என் ஸ்கூல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுறேன். என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி டைவர்ட் ஆகாமல் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. எந்த டவுட் கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் நிறைய தடவை புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் நல்லா டாக்டர் ஆவேன். வணக்கம், என்னுடைய பெயர் தியாகராஜன். முதுகலை தமிழாசிரியராக இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளி மிக சிறந்த பள்ளி என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு, அடித்தட்டு மக்களுக்கு, பின்தங்கிய மாணவர்களுக்கு, இந்த ரூரல் சைடில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பள்ளியாக ஒரு செயல்பட்டு கொண்டு வருகிறது கடந்த 10 ஆண்டுகளாக. இதில் என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், தேர்வு முறை என்பது இந்த பள்ளியில் மிக மிக முக்கியமானது. அழகு தேர்வு என்று வைப்பார்கள்,
மாதம் 2 தேர்வு வைக்கிறோம். அதில் பாடப்பகுதிகளை கற்றல் இலகுகளை ரொம்ப மிகச்சிறப்பாக பிரித்து ஆசிரியரிடமிருந்து அந்த பாடத்திட்டத்தை வாங்கி மாணவர்கள் படித்து வெற்றி பெறுவதற்காக ரொம்ப அருமையாக ஒரு திட்டமிட்டு ஒரு தேர்வை நடத்தி வெற்றி காண்பார்கள். இவர்கள் பெற்ற மதிப்பெண்களை அறிவிப்பலகையில் வெளியிட்டு அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவார்கள். இதில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எங்கள் தாளாளர் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது எல்லா நிர்வாகத்தையும் காலையில் வந்தார்னா அந்த அடுத்து இரவு தான் போவார். இந்த பள்ளியினுடைய பல்வேறு வளர்ச்சிகளையும் மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு விடுதியிலும் சரி, அந்த உணவு வழங்கக்கூடிய அந்த முறையும் சரி, அவர்களுக்கு சத்தான உணவுகளை கொடுத்து அறிவுக்கு திறமான அந்த கல்வி வளத்தையும் கொடுத்து மிகச்சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறார். என் பேர் ஆர் ரவினா. நான் 9th வித்யாபாரதி ஸ்கூலில் படிச்சுட்டு வரேன். நான் கோபால்பட்டியிலேருந்து வரேன். என் மார்க் 492. சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் 3லேயுமே சென்டம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மெயின் ரீசன் நான் மார்க் வாங்குறது காரணம் எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சார் ரொம்ப உதவி பண்ணார். இந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு. எங்களுக்கு டைவர்ட் ஆகாமல் நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எந்த டவுட் எப்போ கேட்டாலும் சொல்லி தந்துடுவாங்க. எங்கள் டீச்சர்ஸ் டே நைட் பார்க்காம எங்களுக்காண்டி ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எனக்காண்டி நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். என் பேர் எஸ் அருள்முருகன். நான் திண்டுக்கல்னு வரேன். நான் 10th 491 மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூல் 3rd. இதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இப்போ டீச்சர்ஸ் எனக்கு எடுத்ததில் எல்லா சப்ஜெக்ட் டீச்சருமே நல்லபடியாக எடுத்தாங்க. டவுட் எந்த டவுட்னாலும் அப்படியே அங்கேயே கிளியர் பண்ணிடுவாங்க நடத்துகிறப்பேண்டு. அப்புறம் பேரண்ட்ஸும் ரொம்ப ஊக்குவிச்சாங்க, நல்லா நீ படிப்பேன்னு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நல்லா படிப்பேன். இப்போ 11th இங்கே இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபீஸுமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி நல்லா படித்து 12th நல்லபடியாக மார்க் எடுப்பேன். என் பேர் எஸ்தர் திவ்யா. நான் வித்யாபாரதி ஸ்கூலில் 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் மேக்ஸில் நாங்கள் 9 சென்டம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 99 நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 80க்கு மேலே 90க்கு மேலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் நாங்கள் ஜாமெட்ரி கிராஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஜாமெட்ரி கிராஃபை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் தரவாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து ஜாமெட்ரி கிராஃப் முடிக்க வச்சுருவோம். அடுத்து எந்த சாப்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளூ பிரிண்ட் படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி நாங்கள் அந்த சாப்டர்ஸை ரொம்ப தரவாக நடத்திடுவோம். எதில் 2 மார்க்ஸ் அதிகம், 5 மார்க்ஸ் அதிகம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ளூ பிரிண்ட் படி பார்த்து அந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை தரவாக நாங்கள் டெஸ்ட் வச்சுருவோம். அது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் முடிக்க ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட் கொடுத்தே நாங்கள் டெஸ்ட் வச்சுருவோம். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை கம்பேர் பண்ணி பிரைட்டு, ஆவரேஜ் இந்த மாதிரி பிரித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல கோச்சிங் கொடுப்போம். பிரைட்டாக இருந்தால் இன்னும் அவங்க எதில் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றாங்க, அதை எப்படி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி மேக்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுவோம். என் பேர் புனிதா. நான் வித்யாபாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் பிள்ளைங்களை ஆர்வத்தோடு ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணது எங்கள் தாளாளர் அவர்கள், எங்கள் ஏஓ சாரு, ஹெச்எம் மிஸ்ஸு, கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அந்தளவுக்கு எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்வத்தோட இருந்த பிள்ளைங்க எல்லாரையுமே நாங்கள் செலக்ட் பண்ணி 1 வேர்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுத்தோம். எங்கள் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புக்கு ஃபுல்லாக தான் படித்தாங்க. யாரும் வெளியில் டியூஷனும் போகலை. நாங்கள் என்ன கைடன்ஸ் கொடுத்தோமோ, என்ன மோட்டிவேட் பண்ணமோ எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒத்துழைச்சி அதைத்தான் அவங்க ஆர்வத்தோடு படித்தாங்க. அதே மாதிரி 5 மார்க் பார்த்திங்கன்னா டயக்ராம் கொஸ்டின்ஸு, பாயிண்ட்ஸ் உள்ள கொஸ்டின்ஸு, டிஃப்ரென்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ்க்கெலாம் அதை மோர் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நாங்கள் படித்து எழுத வச்சோம். அவங்க ரிட்டன் ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தது. டெஸ்ட்டு நிறைய வச்சோம். டெஸ்ட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் சூஸ் பண்ணும்போது அவங்க கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும். நான் கொஸ்டின் அவங்க தவறான முறையில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபுல் மார்க் 5 மார்க்னால் ஃபுல் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸை நாங்கள் கொடுத்தோம். அது மாதிரி நாங்கள் அதிகமாக பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை தான் தூண்டணும், வாங்கணும் 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 அப்படின்னு சொல்லி தான் நல்லா மோட்டிவேட் பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் வசதி அந்த கிராமப்புறங்களுக்கு சென்றது அவர்களுக்கு ஒரு சிறந்த
வழிமுறையாக இருந்தது என்று சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் நம்பி இந்த பஸ்ஸில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கிராமத்திலேருந்து நிறைய மாணவர்கள் இன்டீரியல் பிளேஸ்லாம் சொல்லலாம், அந்த மாதிரியான பகுதிகளுக்கு என்னுடைய பள்ளி பேருந்து போய் வருது. அநேக பள்ளிகளில் கரஸ்பாண்டண்ட்டை வந்து பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் பள்ளியை பொறுத்தளவில் எந்த நேரம் வேணுமானாலும் எங்கள் கரஸ்பாண்டண்ட்டை பெற்றோர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த நேரம்னாலும் வர்ற பேரண்ட் ஆசிரியர்களை பார்க்குறாங்களோ இல்லையோ நேராக வந்து தாளாளரை அவர்களை பார்த்து தன்னுடைய குறைகளை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்ல முடியும். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலத்தில் மதிப்பெண்கள் என்பது முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய கல்வித்தரம் அதுவாக அமைந்துள்ளது. பிற நாடுகளிலெல்லாம் மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் அல்லாமல் தொழில் சார்ந்த கல்விகளாக இருந்தாலும் பிற கல்விகளாக இருந்தாலும் அது வேறுபட்ட ஒரு நிலைகளில் இருந்தால் இந்திய அளவில் நாம் மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே எவ்வளவு சிறப்பான சேவைகளை பள்ளி வழங்கினாலும் மதிப்பெண்களில் மாணவர்களை முதன்மைப்படுத்தினால் ஒழிய நாம் ஒரு சிறப்பான இடத்தை எட்டுவது இயலாது என்ற அடிப்படையிலும் மாணவர்களுக்கு போதிக்கின்ற விஷயங்களில் புதுமையான கருத்துக்கள் புகுத்தப்பட்டு வருகின்றன. புதுமையான ஆசிரியர் பெருமக்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கல்வியில் சாதனை படைத்த மனிதர்களை கொண்டு எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவித்தல் மற்றும் போதனையை சிறப்பாக்குதல் போன்ற வழிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா வகையிலும் இனி வருகின்ற காலகட்டங்களில் இந்த பள்ளியிலிருந்து ஒரு தெற்கு மையத்தில் தமிழகத்தினுடைய ஒரு தெற்கு மையத்தில் அதாவது அனைத்து இந்திய அளவில் நம்முடைய மாணவர்களை சிறந்த தேர்வுகளுக்கு நாம் உட்படுத்துகின்ற பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் எங்களுக்குள் உள்ளது. இன்னும் சிறப்பாக மழலையர் கல்வியில் நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தவில்லை. பெற்றோர்கள் மத்தியிலிருந்து மழலையர் கல்வி பற்றிய ஒரு கருத்துக்களை வைத்துள்ளார்கள். இன்னும் குறுகிய காலகட்டங்களில் எழுச்சிமிக்க உணர்வுபூர்வமாக அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு புதுமையான மழலையர் பள்ளியை உருவாக்கக்கூடிய திட்டம் எங்களிடம் இருக்கிறது. இதுபோன்ற பல திட்டங்கள் இருந்தாலும் அடிப்படையில் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழை மாணவர்களை உயர்ந்த ஒரு நிலைக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களிடமிருந்தும் மாணவ கண்மணிகளிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் சமுதாயத்தின் புற அமைப்புகள் இருக்கக்கூடிய அரசியல் சமூகம் சார்ந்த அமைப்புகளிலிருந்தும் எங்களுக்கு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி ஒரு சிறப்பான பள்ளியாக வர வேண்டும் என்பதற்கு நான் நினைப்பதை விட என்னை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாழ்த்துக்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு வழங்கி சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவரையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.